எவன் வாழ்க்கையிலே பரிசுத்தாவியின் அனுபவம் இல்லாமல் இருக்கிறதோ, அது இன்னும் சொல்றேன், இருந்தும் அது செயல்படாமல் இருக்கிறதோ, அவன் வாழ்க்கையில வேற ஸ்பிரிட் பிடிக்கும். பரிசுத்தாவி மாத்திரமே என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணும். ஆமென். இங்க என்ன தப்பு நடந்திருக்குதுன்னா, இவளை பிடிக்க வேண்டியது பரிசுத்தாவியை தவிர, ஆனால் இவளை பிடிச்சிருக்கிறது பலவீனத்தினாவே, ஸ்பிரிட் ஆஃப் ஈவில், அசுத்தாவே. அசுத்தாவே இந்த பகல் நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நான் நிமிருவேன், நம்பிக்கையோடு இருக்கிறது நல்லது. நான் எழுந்துருவேன், நம்பிக்கையோடு இருக்கிறது நல்லது. நான் மறுபடியும் கட்டப்படுவேன், நம்பிக்கையோடு இருப்பது நல்லது. ஆனால் இந்த உலர்ந்த எலும்புல இனி உயிர் அடையணும்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் உன் மேல ஊற்றப்படணும். ஆவியானவர் உனக்குள் புகழணும். ஆவியானவர் உனக்குள் ஊற்றப்படணும். இன்றைக்கு அதை ஊற்ற விரும்புகிறார். இன்றைக்கு அதை ஊற்ற விரும்புகிறார். இன்றைக்கு அதை ஊற்ற விரும்புகிறார். நல்லா கவனிங்க. இப்ப கூனியா இருக்கிற ஸ்திரீ வர்றா. ஆண்டவர் சொல்ற, இங்க வான்றார். எனக்கு என் கேள்விக்கு சரியா பதில் சொல்லணும். சூம்பின கையை உடையவனை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? கையை நீட்டுட்டார். உடனே கையை. அப்போ இவளுக்கு என்ன சொல்லியிருக்கலாம்? நிமிர்ந்து நில்லு சொல்லியிருக்கலாம்ல. ஆண்டவர் என்ன செஞ்சா தெரியுமா? கூப்பிட்டு கையை வைக்கிறார். இந்த கை வைக்கும்போது என்ன நடந்திருக்கும் தெரியுமா? ஒரு ஆவி வெளியில போய் இன்னொரு ஆவி உள்ள வந்திருக்கு. இன்னைக்கு அது நடக்க போகுது. இன்னைக்கு நடக்க போகுது. சில ஆவி உன் கூடாரத்தை விட்டு வெளியில போகும். பரிசுத்த ஆவி ஆளுகை செய்வா. விசுவாசிக்கிறவங்க ஆர்ப்பரிக்க தொடங்குங்க, செபிக்க தொடங்குங்க. ஷகரபல பௌதரா ரிபலகத ரிபலபோ சந்தரபலபோ ரிகரபலகர பலபோ சதரா வைக்க போகிறார். கை வைக்க போகிறார். பரிசுத்தாவி, பரிசுத்தாவி, பரிசுத்தாவி ஆளுகை செய்யுங்கப்பா, ஆளுகை செய்யுங்கப்பா. ஜீசஸ், ஜீசஸ். ஆமென். ஏன் ஆண்டவர் பரிசுத்தாவியை நாடுகள் கேட்டு சொன்னார் தெரியுமா? சீஷர்கள்ட்ட ஊழியம் செய்கிற சும்மா அனுப்பிவிடல, போய் சொல்ற காத்திருன்றார். ஏன் சொல்றார்? ஹோலி ஸ்பிரிட் இல்லாம, பரிசுத்த ஆவி இல்லாம உன் பலத்தால நிமிர்ந்து நிற்க முடியாது. நம்முடைய பலமோ, நம்முடைய திறமையோ, நம்முடைய பரிசுத்தமோ அல்ல நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுவது. நான் நிமிர்ந்து நிற்கணும்னா எனக்குள் ஒருவர் இருக்கணும். அவர்தான் ஹோலி ஸ்பிரிட், ஜீசஸ். எனவேதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்கணும். பரிசுத்த ஆவியை உடையவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவித்து போடாதிருங்கள். உங்களுக்குள் அந்த அபிஷேகம் எழுந்து கொண்டே இருக்கணும், எரிந்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி இல்லாததும் ஒண்ணுதான், பரிசுத்த ஆவி இருந்தும் செயல்படாததும் ஒண்ணுதான். ஆண்டவர் கை வைக்கும் போது ஒரு ஸ்பிரிட் வெளியில போகுது. அப்ப ஏன் இவள் இந்த நிலைமைக்கு வர காரணம் என்ன? ஹோலி ஸ்பிரிட் இருந்தா இப்படி வராதே. ஒரு ஸ்திரீக்கு முன்பாக பதில் சொல்ல முடியாமல் தவித்து தயங்கி நின்ற பேதுரு 3000 பேருக்கு முன்னாடி எழுந்து நிற்கிறான். எப்படிங்க சாத்தியாச்சு? எப்படி சாத்தியாச்சு? அவன் நிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒருவர் பரலோகத்திலிருந்து வந்து அவன் மேல் இறங்கினார். ஒரு பரிசுத்த ஆவி பரலோகத்திலிருந்து வந்து அவன் மேல் இறங்கிறது. அப்பொழுது அவனுக்குள் இருந்த பயம் நீங்கி பலம் உண்டாகி நிற்க முடியாத இடத்தில் நின்று பிரசங்கிக்கிறான். ஜீசஸ். ஆமென். எத்தனை பேர் நான் நிமிர்ந்து நிக்கிறேன்னு ஆசைப்படுறீங்க? இன்னைக்கு கர்த்தர் பேசுறார். பரிசுத்த ஆவி ஒன்று பெறப்படும். ஹல்லேலூயா. உலர்ந்துடுச்சு, உண்மைதான். எலும்பு உலர்ந்து எலும்பு தனித்தனியாக கிடக்குது. பரவாயில்ல, பரவாயில்ல. ஆமா, கர்த்தருடைய ஆவி உனக்குள் வரும்போது எசேக்கியேல சொல்ல, நீ தீர்க்க தரிசனம் வர, அப்பொழுது ஆவி அதற்குள் போய் அதை அசைய பண்ணும். ஆமென். கொஞ்சம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம கேட்க போறோம். சில ஆவி வெளியில போவதாக. ஆமென். ஆபிரகாமின் குமாரத்தின் சொல்லிட்டு, ஆபிரகாமின் பிள்ளைன்னு சொல்லிட்டு நீ தலை குனிஞ்சு நடந்தா அது அவருக்கு அவமானம். ஆமென். அது அவருக்கு. அதனாலதான் சீஷர்கள்ட்ட சொல்றார், நீங்கள் போய் காத்திருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் பலனடைந்து. பலனடைந்து. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வார்த்தை இங்க வந்து இருந்தது, ஆண்டவர் ஞாபகப்படுத்தின தெரிந்த வார்த்தை. ஏசாயா 32வது அதிகாரம்
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 15வது வசனம், ஏசாயா 32வது அதிகாரம் 15வது வசனம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது எப்பொழுது அது ஊற்றப்படும் போது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவி ஊற்றப்படு வரைக்கும் இந்த பலவீனத்தின் ஆவி உன்னை கூண வச்சுதான் இருக்கும். ஹோலி ஸ்பிரிட்டுக்கும் மற்ற ஸ்பிரிட்டுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட் நாளுக்கு நாள் நம்மை பலனடைய பண்ணும். மற்ற ஸ்பிரிட் நாளுக்கு நாள் நம்மை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கும். அதற்கு அடையாளம் தான் சவுல். சவுலுடைய ஆரம்பம் நமக்கு தெரியும். சவுலை குறித்து 1 சாமுவேல் 9வது அதிகாரத்தில் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஐஸ்வர்யம் உள்ளவன், எல்லாரும் அவனுக்கு கீழே தான் இருந்தாங்க. 2வது வசனத்தை வாசிங்கள். அவனுக்கு சவுல் என்னும் பெயருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழே. பார்க்கிறதுக்கு அவன் பாடி ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தா பயங்கர பலசாலி மாதிரி தெரியுது. ரொம்ப அழகானவன். கர்த்தர் இப்பொழுது அவனை தெரிந்தெடுக்கும் போது அவன் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, 9வது அதிகாரத்தின் 21வது வசனத்தில் சொல்றாரு, அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நான் சிறியவன், என் குடும்பம் அற்பமான குடும்பம். இப்படி இருக்கும்போது என்ன வச்சு என்ன நடக்கும்? என்ன வச்சு என்ன செய்ய முடியும்? பார்க்கிறதற்கு பலவன் மாதிரி தெரியுது, பார்க்கிறதுக்கு அழகா இருக்கிறான். இப்ப கர்த்தர் தெரிந்தெடுத்துட்ட. ஆனா சவுல் சொல்லுகிறார், நான் என்ன செய்ய முடியும்? நான் சிறியவன், என் குடும்பம் சிறிய குடும்பம். இப்படி சொல்லும் போது ஆமென் சாமுவேல் நிறுத்தி வார்த்தையை பேசி 10வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் சொல்ற, நீ போ, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நமக்கு சம்பவங்கள் தெரியும். அதே போல போகிறான். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினது. கர்த்தருடைய ஆவி அவனுக்குள் வந்ததும் இப்பொழுது அவன் ஜனங்களால் தெரிந்து கொள்ளப்படுகிறான். நீங்க 11வது அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. ஒரு யுத்தம் போல நடக்கிறது. அதிலே சவுல் சோர்ந்தவனாய் அல்ல, பலமுள்ளவனாய் ஜெயிக்கிறான். அவன் வார்த்தை கனப்படுத்தப்படுகிறது. அவன் வார்த்தைக்கு எல்லாரும் கீழ்ப்படுகிறார்கள். அவனுடைய யுத்தத்திலே கர்த்தர் அவரை ஜெயமாய் நிற்க பண்ணுகிறார். சவுலின் ஆரம்பத்தை நான் சொன்னேன். பார்க்கிறதுக்கு பலசாலி மாதிரி தெரியுமா? ஆனா சவுல் சொல்றார், நான் சிறியவன், என்னால ஒண்ணுமே முடியாது, என்னால எதுவும் செய்ய முடியாது, என் குடும்பம் சிறிய குடும்பம். அப்பொழுதுதான் சாமுவேல் சொல்லுகிறார், எப்பா ஒன்னால முடியாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால்தான் உன் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குவார். வார்த்தையை கேட்டது போல அவருடைய ஆரம்பத்தின் செயல்பாடு ஆவியில தான் தொடங்கிச்சு. ஆரம்பத்தின் காரியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் பலத்துல தான். சவுலுடைய ஜெயம் ஆரம்பத்தில் எல்லாமே பரிசுத்தாவியின் பலன், பரிசுத்தாவியின் பலன், பரிசுத்தாவியின் பலன். எல்லாவற்றிலும் ஜெயித்து 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 வருகிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தபோது பரிசுத்தாவிக்கு இடம் கொடுக்கிறதுக்கு பதிலாய் தன் மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டான். ஆமென். ஒரு காரியத்தில் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. மாம்சம் நம்மை வஞ்சித்து இழுக்கும். ஆவிக்கு எவன் இடம் கொடுக்கிறானோ அவன் மாம்சத்தை மேற்கொண்டு ஜெயித்துட்டு இருப்பான். தன் இஷ்டத்தை, தன்னுடைய விருப்பத்தின்படி சில காரியத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாய் செய்ய துவங்கினதும் நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தான். அவனை விட்டு பரிசுத்த ஆவியானவர் எடுபட்டு போனார். இப்பொழுது தாவீதின் மேல் அந்த அபிஷேகம் வருகிறது. தாவீதின் மேல் அந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. தாவீது இப்பொழுது ரொம்ப சின்ன பையன், சின்ன பையன். சவுலை விட தாவீது ஹைட்ல கம்மி, பலத்துல கம்மி. ஆமென். அவனுக்கு எதுவுமே தெரியாது, ஆடு மேய்க்க மட்டும்தான் தெரியும். ஆனால் 16வது அதிகாரத்தில் அவன் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அதே அதிகாரத்தில் 14வது வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். அவர் நீங்கினதும் கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை, நல்ல கவனிங்க, ஹோலி ஸ்பிரிட் என்னை கலங்க விடாது, என்னை பலப்படுத்தி நிறுத்திட்டே இருக்கும்.
அதை தாண்டி சில காரியங்கள் என்ன கலங்க பண்ணுதுன்னா ஏதோ ஒரு ஸ்பிரிட் என் வாழ்க்கையில கிரியை செய்யுது. நான் போராடணும். இந்த இடத்துல தான் பவுல் அனல் மூட்டி தீயை எழுப்பி விட்டது போல தீமோத்தேயு சொல்றார், உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பு. நான் சோர்ந்து போறேனா? இதன் பிறகு சவுல பாருங்க, முதல்ல அவன் வாழ்க்கை கலங்குது. ரெண்டாவது இப்ப கோலியாத் வந்து நிற்கிறான். கோலியாத் வந்து நிற்கும் போது சொல்றான், ஒருத்தனை அனுப்புன்றார். பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? ஆமா, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்கள். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும், சவுலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சொல்லப்பட சவுலும், அதன் பிறகுதான் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஏங்க, இந்த சவுல் ஆரம்பத்தில் சாமுவேல்ட்ட சொன்ன வார்த்தை, நான் சிறியவன், என்ன வச்சு என்ன செய்ய முடியும்? இப்படி கேள்வி கேட்டவன பரிசுத்தாவி நிரப்பின போது எந்த கேள்வியும் கேட்காமல், எந்த சந்தேகமும் இல்லாமல் தன்னோடு எதிர்த்தவனை எதிர்த்து போராடி ஜெயித்த இதே சவுல் இப்பொழுது வேற ஸ்பிரிட் வந்து அவனை பிடிச்சதும் எதுக்க முன்னாடி அவனால நிக்க முடியல. ஹோலி ஸ்பிரிட் அல்லாமல் வேற எந்த ஸ்பிரிட் என்ன பிடிச்சாலும் என்னால ஒரு சின்ன பிரச்சனையில கூட நிமிர்ந்து நிற்க முடியாது. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் கலங்கி பயந்து நடுங்கினார்கள். இந்த நேரத்தில் வேதம் சொல்லுகிறது 12வது வசனம், தாவீதுன்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் 14வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, தாவீது எல்லாருக்கும் இளையவன். ஏங்க இந்த இடத்துல எல்லாம் இந்த வார்த்தை எழுத பண்ணோம்? 16வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கலாம், முடிச்சிருக்கலாம். இந்த இடத்துல திரும்பலாம் இந்த வார்த்தை எழுதப்படுதுன்னா தாவீது சின்ன பையன் தான், தாவீது எல்லாரை காட்டிலும் இளையவன் தான், தாவீது எல்லாரை விட ஷார்ட் தான். ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எல்லாரை காட்டிலும், எல்லாவற்றை காட்டிலும், எல்லா சூழ்நிலை காட்டிலும் பெரியது. தாவீது யுத்தம் பண்றதற்காக வரவில்லை, சாப்பாடு கொடுக்க தான் வந்தான். ஆனால் இன்னைக்கு என்னை ரொம்ப ரொம்ப ருசிக்க வச்ச ஒரு வார்த்தை இதே 17வது அதிகாரத்துல 22, 23 வாசியுங்கள். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவர்களை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவனசமாய் வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடுறான். எதுக்குன்னா யுத்தம் பண்றது கிடையாது, அல்லது கோலியாத் என்ன பேசுறான்னு கேட்கறது கிடையாது. சகோதரர்களை நலம் விசாரிக்க ஓடுறான். சகோதரர்களை நலம் விசாரிக்க ஓடி போய் கேட்கிறான், சுகமா இருக்கிறீர்களா என்று கேட்டான். 23வது வசனத்தை வாசியுங்கள். அவன் பேசிக் கொண்டு இருக்கையில் டைமிங்க பாருங்களேன், 2 வார்த்தை பேசிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தாவீது என்ன பண்ணிடுவாரு வீட்டுக்கு. ஆனா அந்த நேரத்தில் பார்த்து தலைவர் வராரு. அவனுக்கு கஷ்டகாலம் தெரியல, இந்த நேரம் நமக்கு கஷ்டகாலம். தாவீது சகோதரர் எப்படி நல்லா இருக்கீங்களானே, சாப்பிட்டீங்களானே, நேற்றுக்கு எப்படி இருந்துச்சுன்னு இப்படி பேசிட்டு இருக்கும்போது டைம் அந்த நேரத்தில் கோலியாத் வந்து நின்னு பேசுறத கடைசி வார்த்தை அதை தாவீது போதும். சவுல் கேட்டபோது சோர்ந்து போனான். தாவீது கேட்டபோது சொல்றான், இவனை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும்? ஆமே, இத சவுல் கேட்டிருக்கணும். ஆனா இன்னைக்கு தாவீது கேட்கிறான். ஏன் தாவீதுக்கு கேட்க முடிஞ்சதை சவுலுக்கு கேட்க முடியல? ஒன்னே வித்தியாசம், தாவீதுக்குள்ள பரிசுத்த ஆவி.